ஹலோ காய்ஸ், நீங்கள் வந்திருக்கிறது பிரேக் டவுன் காய். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நியூ கேம் பிளே தான் விளாட போகிறோம். அதாவது மேட் வித் யூனிட்டி அந்த கம்பெனி ரெடி பண்ண ஒரு கேம் பார்க்க போகிறோம். அதாவது FPS ஸ்ட்ரைக் ஓட்ஸு. இந்த கேம் நல்லாயிருக்கும். இந்த கேம் நீங்கள் விளாட பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து ஃபீஃபையாக இருக்காது. ஏன்னா இந்த கேம் பற்றி நெகட்டிவாக பேசினா சொன்னால் ஃபீஃபை இதுக்கு நீ 10க்கு எவ்வளோ கொடுப்பாலும் இதை நான் விளாண்டு காட்டுறேன். 10க்கு எவ்வளோ ஸ்டார்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது நான் ஃபஸ்ட் டைம் நான் விளாட்றேன், அதனால நான் சொல்கிறேன். ஓகே, லக்கி ட்ரா. இதை வச்சு நம்ம வந்து கன்ஸை வந்து அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. யூ லைக் டு வச்சு கேம் நோ அதே நம்ம வேலை பற்றி விட்டேன். நார்மல் நம்ம கிட்டே பிஸ்டட் ஏகப்பட்ட நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். 4000 ஓகே, நம்ம ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணி நம்ம விளையாட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மிலிட்ரி இந்த மாதிரி மிலிட்ரி பேஸ் இருக்குது, SMS ஃபைட் இருக்குது, ஆஃபீஸ் கட்டி இந்த மாதிரி நிறைய அதாவது டீம்மேட் விளையாடுறது இருக்குது. தனியாக விளையாடலாம், ஸ்லோவாக அப்புறம் டாக்டர்கள் ஆடவி நைட்டு ஸ்டோரி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டீம்மேட் விளாடலாம். டீம்மேட் வந்து அதுக்கப்புறமா ஒரு இதுக்கு பார்ட் 2 பார்ட் 3 வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டோரி கேம்லாம் விளாடுவோம். சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போகலாம். ஓகே, கேம் லோடினா வந்து மேட்சிங் பிளேயர்ஸ். ஓகே, கவுண்டர் ஸ்டார்டிங் சொல்லி ஓகே, நம்ம வந்து 2 கன் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகே, வருவாங்க நீங்கள் வேணால் போட்டு குழந்தைலாம் பார்த்துக்கலாம். நீங்கள் பண்ணுறாங்கடா அடையில 2 போட்டாங்க. என்னடே என்ன ஃபஸ்ட்டு 2 போட்டீங்க? சரியா ஏய் என்ன சொல்ல முடியாது. 2 போடுறோம்னா அவனுக்கு கிரானைட் இல்லைங்க. என்ன கண்டு வச்சுக்கா தெரியலையே. ஒரு ஆக இல்லை P90னா நம்ம 11 டீம் பண்ணிட்டு அவன் நம்மளை வந்து ஒரு வாட்டி கில் பண்ணுறாங்க. நம்ம டீம்மேட்டால் எத்தனை வாட்டி கில் பண்ணிருக்கோம். ஏய் வாங்கடா அவனை சிங்க மாதிரி சிங்கிளாக இறங்கி சொல்ல போவான்டா. நேரமே போவேன். ஐயோ டேய் சிங்கிளாக சொல்லி என்ன இப்படி இருக்கீங்க? என்னடா பாவி டேய் மேலே சொல்றியா டேய் ஓத்தா கீழே வாடா கீழே வாடா. கீழே வந்து இறங்கி டேய் என்னை ஒருத்தர் கில் பண்ணி விடுங்கடா டேய். மாஸ்டர் கில்லாமா இந்த கேம் வந்து ஃப்ரீ ஃபயர் அளவுக்கு இல்லை. ஃப்ரீ ஃபயர் அளவுக்கு பார்த்துருக்காங்க. டு ஹியர் த வியூ ஆல் கில் இனஃப். இது ஒரு நம்ம தான் கில் பண்ணியிருக்கோம். ஒரு வாட்டி டெத்தாக இருக்கும். இவன் 5 வாட்டி கில் பண்ணியிருக்கான், 2 வாட்டி டெத்தாக இருக்கான். இவன் 3 வாட்டி ஓட்டு கில்லே ஆகலை. அது டெத்தே ஆகலை. 3 வாட்டி இவன் ஒருத்தர் கில் பண்ணிட்டு 5 வாட்டி டெத்துக்கான். ஏன்னா உனக்கு தான் என்னென்ன பண்ணுறது, 5 வாட்டி டெத்துட்டு ஒருத்தனை மட்டும் தான் எடுத்து பண்ணியிருக்கேன். நான் கேட்குறேன் நம்ம இல்லைங்க அவனை விட்டால் கூடாது. அவன் நீரை போட்டு நான் போட்டு ஆகுனது அவனை டேய் வாங்கடா அது நம்ம ஆள் தெரியுமா? நான் ஃப்ரீ ஃபயர் கிட்ட நான் ஃப்ரீ ஃபயர் ஓகே நம்ம
8 பேரை கில் பண்ணிடுறதுக்கு அவன் பிளேயரு சொன்னாட்டு இது அவன் 3 வாட்டி டெத் ஆகிருக்கான். இவன் 3 வாட்டி இவன் 1 வாட்டி கூட சாவலை. பரவாயில்ல. இவன் 2 பேரை கில் பண்ணியிருக்கான். சரி பெரிய விஷயம் இல்லை. யார் வந்து அதிகம்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்களா இவன் தான் கொஞ்சம் அதிகம். மற்றபடி வேறு இதில் 12 கில் பண்ணியிருக்கானுங்க. எப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம் இதில். இவன் பாருங்களேன் 3 வாட்டி நம்மளுக்கு 3 வாட்டி யாரும் கொண்டு இருக்கான். இவன் 10 வாட்டி செத்துருக்கான். பயப்படல. நாமளும் எவனுமே அந்தளவுக்கு சாவலை. வேணா இவன் மட்டும் அதிகமாக செத்துருக்கான். கடைசி 4 பிளேயர் மட்டும். ஓகே சரி எனக்கு கலெக்ட் பண்ணுவோம். நான் கலெக்ட் பண்ண வரணும். எனக்கு இப்போ பார்த்தீங்களே இந்த கேம் பிளே வந்து ஃப்ரீ ஃபயர் அளவுக்கு இல்லை. விளாண்டு பார்த்தேன் சூப்பராகவே இருந்துச்சு. ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் ஃப்ரீ ஃபயர் அளவுக்கு இல்லை இது. சரி ஃப்ரீ இதுக்கு எத்தனை 10 கிட்டே எவ்வளோ புக் போய் கேட்டிங்கன்னா ரேட் எவ்வளோ புக் கேட்டிங்கன்னா நான் 5 ஸ்டார் கொடுப்பேன். அவ்வளோதான். மித்தபடி இந்த 5 ஸ்டார் வந்து சரி ஃப்ரீ ஃபயரில் நம்ம டீம் பேட் போட்டு விளாட முடியும். அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் சேர்த்து விளாட முடியும். என்ன பண்ண முடியாது. அப்புறம் வந்து என்னென்னா கிளாஸ் ஸ்குவாட் இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்கும். டெத் மேட்ச் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். நம்ம சோலோவாக தனியாக விளாட்ருக்கோம். இது சோலோவாக இருக்குது. ஆனால் வந்து பட் இது அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. அந்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகே டீசெண்டாக இருக்குது. சரி ஓகே நம்ம ஆர்மரி வந்து நமக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. நம்ம ஆர்மரியை நம்ம கிறிஸ்டன் வேணும் அப்கிரேட் பண்ணலாம். சரி ஓகே டெய்லி டாஸ்க்கா. ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா இல்லை நமக்கு சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இல்லை அவத்தார் இது போட்டு இல்லை அவத்தார் என்ன நம்ம எந்த கேட்டஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த கேட்டஸ் அன்லாக் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். சரி இதை எதாவது அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாஸ் இது அப்கிரேட் பண்ணுறதாமா. ஓகே நான் இப்போ 3 மணி இது ரொம்ப 3 மணி இருக்குமாம்மா. யூ டோன்ட் ஹேவ் இது வந்து உங்கள்கிட்ட சரி ஓகே ஓகே நம்ம இப்போ வந்து என்னன்னா நம்ம சோலோவாக தண்ணி விளாட போகிறோம். சோலோவாக விளாண்டு சிங்கமாக சோலோவாக விளாட போகிறோம். ஓகே ஃபுல் பார்ட்டி ஓகே பிளேயர்ஸ் விளையாடுவோம். இதை விட நான் சோலோவாக வந்திருக்கேன். நான் தனியாக வந்திருக்கேன். போன வாட்டி டீம் போட்டுடலாம். இதை விட சோலோவாக வந்திருக்கேன் நான். இந்த பாருங்க டிபிஎஸ் மாதிரி இருக்கும். அள்ளி நமக்கு தெரியும். இந்த எவ்வளோ இங்கே வரான் இப்போ இங்கே வரான் கண்டிப்பாக இங்கே டேய் நல்ல வச்சுருக்கானு என்கிட்ட ஏக்க வர்றான். ஆஹா ஐயோ வந்து இந்த கன்று வேஸ்ட் ஆச்சு. வேற கன்று அந்த கன்று போச்சுங்க. அவனே அவன் அட ஏன்டா இப்படி இது பண்ணுறீங்க கடுப்பு. ஆகு ஆகு எடுத்து டைப் பண்ணுவோம். டேய் திரும்படா டேய் அடி வாங்கிட்டு இருக்க போகிறேன். டேய் வாடா டேய் டேய் ஒன்றும் ஒரு புல்ட் அடி வாங்கிட்டேன் நான் ஒன்று. அடே எத்தனை காருது டேய் 10 பேர் தான் எனக்கு இன்னும் 5 பேர் இருக்காங்க. டேய் நான் ஒருத்தனா இருக்கு சொன்னீங்கன்னா பதினஞ்சு பேர் பண்ணிட்டு ஜெயிச்சிடாம சரி நம்ம கூட ஒருத்தருக்கான். அதாவது வந்து இவன் எல்லாம் வேற வேறு டீம். இவங்க எத்தனை பேர் கொண்டிருக்கான். இவனும் சோலோவே இவனும் சோலோ எல்லாம் 4 பேருமே சோலோ. நான் 15 கில் பண்ணியிருக்கோம். 3 வாட்டி டெத் ஆகிருக்கோம். இப்போ 4 கில் பண்ணியிருக்கான். இவன் 8 வாட்டி செத்துருக்கான். அடுத்த கில் வந்து 4. இவன் டெத்து வந்து 7. ஆக மொத்தம் நாம தான் இந்த லீடிங்கில் இருக்கோம். சரி ஓகே ஓகே ஒரு நம்ம டிக்கெட் வந்து இது போகிறோம். நம்மக்கிட்ட டிக்கெட் 3 இருக்குது. வாய்ப்பு 6000 கொடுத்து நான் அப்படியே அமைக்கலாம் பண்ணுறீங்க.
டாஸ்க் இல்ல 5 டிக்கெட் வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட். சரி गाइस இதோட நம்ம கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். அடுத்த கேம் ப்ளே தான் பார்ட் 2 நான் என்ன பண்றேன் பாஸ் கேம் விளையாடுவேன். பாஸ் கேம் அப்புறம் சர்வைவல் கேம் விளையாண்டு காட்டுறேன். பார்ட் 2ல பார்க்கலாம். ஓகே गाइस இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பை பை. சகல அடிய பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கறத மட்டும் நீ பாக்குற.